வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்று நாம் எதை பற்றி பேசவிருக்கிறோம் என்றால் JN.1 COVID-19 கொரோனா வைரஸ். அதாவது இப்போது கேரளாவில் ஒரு 3 பேர் இறந்துருக்கிறாங்கன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த JN.1 வைரஸா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் COVID-19 இப்போ இந்தியாவில் மட்டும் 218 கேஸ் புதுசாக புக் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதுபோக கர்நாடகாவில் ஒருத்தர் இறந்துருக்கிறாங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன, இப்போ புதுசாக இந்த வைரஸ் வர மறுபடியும் வருது. ஏற்கனவே நம்ம 2020 COVID-19 எல்லோரும் வீட்டில் இருந்தோம், பொருளாதார மந்தம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்போது இது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே. COVID-19 JN.1 அப்படிங்கிற வகை திரிபு கொரோனா வைரஸ். அதாவது இந்த கொரோனா வைரஸ்க்கு இப்போ நிறைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தரையும் அது தன்னைத்தானே மியூட்டேட் பண்ணி மாறிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த JN.1 அப்படிங்கிற அந்த கொரோனா வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேரளாவில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லைன்றாங்க. இதில் கடந்த ஒரு 10 பேர் இறந்துருக்கிறாங்க 45 நாளில் COVID-19 கேஸ் அப்படின்றாங்க. அவங்க ஹெல்த் மினிஸ்டர் வீனா ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க. ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு இந்த 10 பேர் JN.1லாம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் அவங்களுக்கு அதர் சீரியஸ் இல்னஸ், மற்ற வகையான நோய்கள் அவங்களுக்கு இருக்குது. ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோ இதெல்லாம் வயசான வயது மூப்பு இதெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு, பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போனவங்க ஒரு 15 பேருக்கு JN.1 கொரோனா வைரஸ் இருக்கிறதா உறுதி பண்ணியிருக்கிறது சிங்கப்பூர் கவர்மெண்ட். ஸோ ஒரு 15 பீப்புளுக்கு அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக இந்த கொரோனா திரிபனால் ஒரு ஹை ஃபீவர், அதனால் கோல்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கோவாவில் மட்டும் ஒரு 19 பேர் COVID-19 கேஸ் இதாக இருக்குது. ஸோ அதில் இப்போ இந்தியாவில் டோட்டலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 21 கேஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த JN.1 கேஸ் அப்படின்றாங்க. அதுபோக கர்நாடகாவில் இப்போது ஒரு 64 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இறந்துருக்கிறார். அவரும் COVID-19 இறந்துருக்கிறாரு. ஆனால் அவருக்கு சீரியஸ் இல்னஸ், ஹார்ட் ஃபெயிலியர் மற்றும் டிபி இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கடந்த 2 நாட்களில் மட்டும் ஒரு 79 COVID-19 கேஸ் புக் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு நிலவரம் என்னங்கிறது தெரியல. ஏன்னா தமிழ்நாடு இப்போது வேறு ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மழை பெஞ்சிகிட்ருக்கு. ஸோ தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்குது. அங்கே உள்ள மக்களை மீட்கக்கூடிய பணிகளை அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்திட்டு வருது. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் இதாகுது. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்மளோட ஒரு அடிஷ்னல் தகவலும் இனிமேல் நம்மளுடைய காணொலிகளில் ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அடிஷ்னல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் 26 வரை ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி மழைங்கிறது நமக்கு தெரியாது. வானிலை ஆய்வு மையம் ஒன்று சொன்னாலும் வச்சு செய்துடா அப்படின்ற மாதிரி மழை பெய்யுது. ஸோ டிசம்பர் 26 வரை மழைக்கு தமிழகத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் நிலநடுக்கம் ஒரு 127 பேர் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அடிஷ்னல் தகவல். இப்போ நம்ம COVID-19 வருவோம். இந்த COVID-19 பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ நம்ம வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வின்டர் சீசனில் பயங்கரமாக ஏற்கனவே எல்லாருக்கும் கோல்டு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த வின்டர் சீசனில் மறுபடியும் கொரோனா பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுபோக இப்போ ஹாலிடே வேறு வருது, கிறிஸ்மஸ் ஹாலிடே, அது மாதிரி ஜனவரி 1 நியூ இயர் ஹாலிடே வருது. எல்லாருமே ஒரு கூட்டமாக குடும்பமாக எல்லோரும் ஃபங்க்ஷன் அது இதுன்னு போவாங்க. ஸோ பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க.
அப்படி இருக்கும்போது இந்த கோவிட்-19 மறுபடியும் தீவிரம் எடுத்ததென்றால் மிக கவனமாக இருக்க வேண்டுங்கிறதுனால மத்திய அரசும் வந்து ஒன்றிய அரசு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அறிவுறுத்தல்களையும் அனுப்பியிருக்குது. அதுபோக கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து மாஸ்க் கண்டிப்பாக அணியணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். ஏன்னா அவங்க வயசானவங்க, ஸோ கொஞ்சம் இல்னஸ் இருக்கும், உடம்பு முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக மாஸ்க் அணியணும் அப்படிங்கிறத கர்நாடகா கவர்மெண்ட் வலியுறுத்தி இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போ ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு 4 மாநிலங்கள் வந்து இன்னும் கொரோனா வைரஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி JN.1 அப்படிங்கிற அந்த கொரோனா வைரஸ் இந்த திரிபானது மறுபடியும் எல்லாருக்கும் பரவுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நம்மளும் அந்த டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். டிஸ்டன்சிங்னா என்ன சொல்கிறது, ஒரு தும்மல், அலர்ஜி, சளி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது, மாஸ்க் அணிந்து கொள்வது நல்லது. அதே மாதிரி அவங்களோட கைகளை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வது மிகுந்த நல்லது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சில இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வாக்கிங் போகணும், உடம்பை கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டேயாக இருந்ததுன்னா படுத்து தூங்கி எந்திக்கிறது மட்டும் வேலையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நமது உடலையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, அந்த மாதிரி சில வேலைகளையும் நம்ம உடம்பு கொடுத்தா தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். இதை அனைவரிடமும் பகிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.